ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 தான் பார்க்க போகிறோம். நல்ல கழுவுன போன்லெஸ் சிக்கனை நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு மஞ்சத்தூளை போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள், அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்தது தயிர் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்தது லெமன், அதை எடுத்துகிட்டு மேலே புரிஞ்சுக்கோங்க. லெமனை புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம். அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு, அடுத்தது சோளை மாவு, இந்த ரெண்டுமே எடுத்துகிட்டு அதே மாதிரியே போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இஞ்சி பூண்டு நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம், அதை தான் இப்போ போட போகிறோம். இஞ்சி பூண்டு சொன்னோன்னா அதை நாங்கள் போட போகிறோம். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்ட பிறகு நல்லா கலரணும். இந்த மாவோட இந்த போன்லெஸ் சிக்கன் வச்சுருக்கீங்களா, அது நல்லா கலரணும். ஒரு கலர் வரும், அந்த கலருக்கு நீங்கள் வர வரைக்கும் நீங்கள் கலரணும். அந்த கலருக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ஊற வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஊற நல்லா உலரணும். அந்த மாவு எவ்வளோ கலராக வந்துருக்கு, இந்தமாரி கலராக வரணும் அப்படின்னா நீங்கள் நல்லா அந்த மாவு கிண்டணும். கையில் வச்சு பிசைஞ்சால் மட்டும்தான் இந்தமாரி கலருக்கு வரும். அப்புறம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு சட்டியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எண்ணெயை தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கணும். இந்தமாரி நல்லா எண்ணெயை ஊற்றிக்கிட்டு, அடுத்து நம்ம கலரி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கன்லாம், அதெல்லாம் மெதுவாக எடுத்துட்டு போடணும். இப்போ போடுவாங்க பார்த்தீங்களா, அதேமாரி போடுங்க. அந்த சிக்கனை மெதுவாக உருட்டி மெதுவாக அதில் போடணும். இப்படி அப்போ தான் நல்லா வேகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிறிஸ்பின்னு சொல்லுவாங்க, கிறிஸ்பியாக நல்லா மாறும். இதுமாரி நல்லா வேகிற வரைக்கும் நம்ம இது பண்ணணும். அப்புறம் அந்த கிறிஸ்பியாக மாறும் அப்படின்னு சொன்னால் நல்லா 2 சைடுமே வேகணும். அப்படின்னா அந்த கரண்டி வச்சுட்டு நல்லா பிரட்டி போட்டால் அப்படின்னா எல்லா சைடுமே வேகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். மேற்கொண்டு வீடியோவை பற்றி அறியணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.